இன்றைய விழா நாயகன் இசை இளவரசர் சித்து அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இதர் லைக் லவ் ஃபிலிம் ஜோ, அப்புறம் வந்து ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் லைக் சிவப்பு மஞ்சள் பச்சை அண்ட் கண்ணை நம்பாதே உதயநிதி சாரோட ஒரு க்ரைம் த்ரில்லர், இப்படி வேறு வேறு ஃப்ளேவரில் வந்திருக்கும் போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட ஒரு லைக் ஒரு 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 ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ ஒரு போஸ் சார் வந்து நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்து நிறையா சிவாஜி படத்துலேருந்து நிறையா படங்கள், இப்போது ரீசெண்டாக வந்த படங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் அவரை பார்த்து நான் பயங்கரமாக லைக் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். பட் ஒரு டிரெக்டராக வந்து கன்னிமாடம் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிம்க்கு அப்புறம் இது லைக் அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு சமூக கருத்துக்களோட எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குது, ஒரு ஃபேமிலி ஒரு சோஷியல் டேக்அவே இருக்குது. அண்ட் இது சிச்சுவேஷனாக வந்து இது பண்ணும்போது பேசும்போதுமே வந்து ஒரு படிச்சுக்கிறோம் சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வருது கதையில். அண்ட் அதோட பொசிஷனிங் அண்ட் இன் எவ்ரி சிங்கிள் திங் லைக் ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம் என்னென்னா, ஆனந்தம் விளையாடும் வீட்டில் சார் கூட ஒர்க் பண்ணேன், சரவணன் சார் கூட, அகெயின் திருப்பி அனதர் ஃபிலிம். அண்ட் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து ஜோ படத்துக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் விமல் சார், லைக் யூ ஆல்வேஸ் லைக் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். இந்த படத்துலையும் யூ ஆர் அமேசிங். அண்ட் லைக் சாங்ஸுன்னு வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம். லைக் ஜிவி சாருக்கும் சைந்தவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங். அண்ட் தென் ஃபாலோட் பை ஷான் ரோல்டன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் படிச்சுக்கிறோம் ஸ்பெஷல் ஹார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா லைக் ஆஸ் ஐ டோல்ட் லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணது. ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்மபிரியா ராகவன் பாடியிருக்காங்க, மேகதூதம் பாடியிருந்தாங்க பத்மபிரியா ராகவன். ஸோ அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் இன் யூஎஸ். ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம், லக்ஷ்மிகாந்த், ஆடி கிறிஸ் அண்ட் லைக் யூனோ த ஹோல் டீம், அபின் அண்ட் எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட லைக் யூனோ கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆசிரியர் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர். என் குழந்தை ஜெயிக்கும்னு நினைச்சா நான் பெற்றோர், என்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கும்னு நினைத்தால் அவர் தான் ஆசிரியர். ஆசிரியர்களின் பெருமை பேசும் ஸ்டார் படத்தை குறித்து பேச ஆசிரியரே வருகிறார், பாடலாசிரியர் விவேகா. அனைவருக்கும் வணக்கம். நமக்கு மேடை பேச்ச அனுபவம் கிடையாது, பதட்டம் சார். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்க கூட ஒரு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லைக் நீங்களே கால் பண்ணி விஷ் பண்ணீங்க. அதுக்கு டெஃபினெட்லி ஐ ஹேவ் டு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் த பெஸ்ட் லிரிக்ஸ் சார். தேங்க்யூ. ஐம் ரொம்ப சாரி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த முற்பகல் பொழுதில் பெரும் ஜாம்பவான்கள்லாம் விற்றிருக்கிற இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி. சார் என்கிற இந்த படத்தினுடைய கதை அம்சத்தை பார்ப்பதற்கு முன்பு இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே எல்லோருக்கும் பெரிய மரியாதை வர ஆரம்பித்தது. ஏன்னா வாகை சோடவாவுக்கு பிறகு விமல் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கெட்டப்பை கொடுத்ததற்காகவே போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு படைப்பு என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளன் என்றால் அவருக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாம் நடக்குதான்னு சொல்ல முடியாது. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான படத்தை எடுக்க மாட்டாருன்னு நான் சத்தியம் வச்சு சொல்லுவேன்.
அது மாதிரி சில கலைஞர்களைத்தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி படத்தை இவர் எடுக்க மாட்டார், அது இந்த மாதிரி படத்தை தான் இவர் எடுப்பார். இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை பொது வெளியில் வைப்பதற்கு தயங்குகிற பல பேர் இருக்கிற சூழலில் என்னுடைய கருத்து இதைத்தான் என்று சொல்லுகிற படைப்பாளிகளை நாம் கொண்டாட வேண்டும். அது எந்த கருத்தா வேணாலும் இருக்கலாம், அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கன்னிமாடம் படத்துல அவர் ஒரு கருத்தை வைத்தார். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அந்த படம் பேசப்பட்டது. விமர்சன ரீதியாக பெரும் கவனிப்புக்கு உள்ளான ஒரு படமாக கன்னிமாடம் படம் இருந்தது. அந்த படத்திலே நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் என்பதும் பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இந்த படம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு கல்வி எவ்வளவு அவசியமானது என்பதை சொல்லுகிற ஒரு படமாக, எளியவர்களிடமிருந்து எப்படி கல்வி பறிக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி அதை மீண்டும் கண்டடைகிறார்கள் என்பதற்கான ஒரு படமாக அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம், அவர் என்கிட்ட கதை சொல்லும் போது நான் வியந்தேன். இங்க எப்படி அவர் கதையை சொல்லும் அதை நன்றி சொல்லும் போது தன்னுடைய விழிகளில் ஈரத்தோடே நன்றி சொன்னாரோ, அதுபோல கதை சொல்லுகிற போது அப்படியே கதாபாத்திரமாக மாறி உருகி உடைந்து அப்படி பேசுவதை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞனால் தான் இப்படி கதை சொல்ல முடியும். அப்படி போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு படத்தை இந்த சார் என்கிற படத்தை மாப்போசி என்று சொல்லி இப்போது சார் என்று மாறி இருக்கிற இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப அழகா, அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பு. பள்ளிக்கூடம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதையெல்லாம் அங்கே தொட்டிருக்கிறார். சமணர்கள் இங்கே குகைகளில் தாங்கள் பள்ளி கொள்கிற இடத்திலே மாணவர்களை உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுத்ததனால் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்தது என்கிற ரெஃபரன்ஸ் தான் அந்த ட்ரெய்லர்ல பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான செய்திகள். இப்படி இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்திருக்கிற போஸ் வெங்கட் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்திலே பெறுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சித்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, சில பாடல்களை திரும்ப திரும்ப கேட்க தோன்றும். அப்படி திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிற ஒரு இசையை கொடுக்கிற ஒரு இசையமைப்பாளராக அவரை நான் பார்க்கிறேன். அவருக்கு இந்த படத்துல 3 பாடல்களை எழுதியிருக்கேன். 3 பாடல்களுமே ரொம்ப படிச்சுக்கிறோம் என்கிற பாடல். உண்மையிலேயே ஒரு பாடலாசிரியனுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்னன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதுகிறோம், அதுல சில பாடல்கள் எழுதுகிற போது மனதுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பாடலை எழுதணும், இது சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், காலம் கடந்து பேசப்படும் இந்த பாடல் என்று தோன்றுகிற மாதிரி. படிச்சுக்கிறோம் படிச்சு நல்லா பழிச்சுக்கிறோம், 4 எடுத்து படிச்சா நல்லது கெட்டது தெரியும், 1000 வருஷ இருட்டு தொடரக்கூடாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்துகிற ஒரு படத்தில் கல்வியின் அத்தியாவசியத்தை சொல்லுகிற ஒரு பாடல் எழுதுகிற போது ஒரு தனி மகிழ்ச்சி வருகிறது. அப்படி ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்த்தேன். அதே போல பனங்கருக்கா என்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழிலுக்கும் தொண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லாப கணக்கு பார்த்தால் அது தொழில், லாபத்தை தாண்டி மாணவர்களை கணக்கு பார்க்காமல் பாடம் சொல்லி கொடுத்தால் அது தொண்டு. அதை பற்றிய படம் தான் இந்த சார். இதை பற்றி பேசுவதற்காக முதல் ஆளாக ஓடி வந்த இசையமைப்பாளர் சித்தார்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் த ப்ராடக்ட் வில் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் ஐ திங்க் அந்த சிங்க் ஹேஸ் கம் வித் ஹிம் அண்ட் சித்து. ஸோ சித்து மியூசிக் இஸ் வண்டர்ஃபுல், த மூவி இஸ் அமேசிங். நான் படம் பார்த்தேன், ஐ வாஸ் லக்கி டு வாட்ச் த மூவி. அண்ட் அந்த படம் பார்த்து ஐ ஃபெல் லைக் காலிங் மை டீச்சர்ஸ் அண்ட் டாக்கிங் டு தம். அந்த படம் முடிஞ்சு பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. எவ்ரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தே வில் டெல் தட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் த மூவி ஷுட் கோ டுவர்ட்ஸ் த கிளைமேக் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல், வெரி இமோஷ்னல். அண்ட் ஐ திங்க் நோ ஒண்டர் வெற்றிமாறன் சார் ஹேஸ் அக்ரீட் டு ரிலீஸ் த ஃபிலிம் பிகாஸ் ரொம்ப நல்லா படம் இது. நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. ஐ திங்க் விமல் சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டில் டேட். அண்ட் கேமரா ஒர்க் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் டெக்னிக்கலி த மிக்சிங் ஐ திங்க் சிவகுமார் சார் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஹோல் பேக்கேஜ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். ஐ திங்க் ப்ரொடியூசர் சிராஜ் சார், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கிளாப்ஸ் டு யூ டு டூ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அவர் சிராஜ் சாரோட நான் இப்போ 3 சாங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். எவ்ரி பார் எவ்ரி சாங்க்கு எப்படி வரணும், என்ன சவுண்டி வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலேயும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் ஒன் ரிக்வெஸ்ட் டு வெங்கட் போஸ் சார் இஸ்
இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாமே ப்ளீஸ் படம் பாருங்க. And he was telling Vijay Sethupathi sir, within 24 hours அவர் இந்த கூப்பிடும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கு நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைமில் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 daysல ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். நான் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம். சேது கல்யாணம் ஆகுது, யாருக்குடான்னு கேட்டார். எனக்கு தான் சொன்னேன். எப்போ கேட்டாரு, நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்னைக்கு தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டாரு. ஃபேமிலியில் நான் ஒரு சங்கீத வச்சுருக்கேன், இன்னைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு he came today and blessed me and my wife. So thank you so much. அண்ட் வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது, ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் வாட்ச் தட் மூவி and he released it for us. I think it is one of the biggest highlights of my life. And thank you, sir, for supporting great content like this. I would love to work with you all once more. Natti sir, wonderful DOP, wonderful actor, and a much better human being, sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பற்றி கேட்டு நிறையா பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம், விமல் சார் ஹீரோ போகிறோன்னு. So I think a lot of movies, great movies are lined up for you. So the whole team, thank you all very much. Press, please support a wonderful movie like this. And I'll meet you all during the success meet. Thank you so much. தேங்க்யூ சார். ஒரு மரத்தடி பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் ஒரு 5 மணி நேரம் சுவிட்சர்லாந்துக்கு வந்து போன நாளை மே 26 அவங்க நேஷனல் சயின்ஸ் டேயா கொண்டாடுறாங்க. அந்த வந்து போன மரத்தடி பள்ளிக்கூட மாணவரினுடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம். கல்வியினுடைய சிறப்பு இதுதான், நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை செய்பவரோடு துணையாக நிற்க வேண்டும், அவரை நாயகனாக காலம் போற்றும். இந்த நல்ல படைப்புக்கு துணையாக தூணாக தூக்கி பிடித்த கதை நாயகன் விமல் அவர்களை ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியோடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடாக புஷ்குன்னு உள்ளாங்குது, வெறும் காத்துத்தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கதை சொல்ல வந்தார், கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வாயசூடாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் டைரக்டராக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதே மாதிரி வெற்றிமாறன் சார், அவர் சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனாலதான் அது சாருன்னே வெளியில தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமா தான் அது வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்படி நல்லா உறக்க பேசுறா, நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள், அன்னைக்கு கூத்துப்பட்டுல இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்த நட்டே மினி சூப்பரா பண்ணடா, நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அவர் எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி, வெற்றிமாறனும் சரி, அவர் எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அது மாதிரி அவரும் நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி ஆறி விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதுல அவர் அண்ணன் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாரு, ரொம்ப மறக்கவே முடியாது. நான் கொஞ்சம் ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை ஒரு அரவணை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம
விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படிமே டேய் ஏன்டா கொஞ்சம் நல்லாதான் இப்ப உன்கிட்ட பேசுறேன் எனக்கு டயர்ட் ஆயிருது அப்படின்னா இல்ல முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு நல்லா பேசு 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு அவங்க மகிழ்ச்சி படட்டும் இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும் ஆனா அவங்க பேச்ச கேட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மகாராஜாவில போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்ல அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டர் இருக்குன்னு ஆனா பாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல அவரு இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி போயிட்டாரு. அதனால ஒரு அருமையா பண்ணியிருந்தாரு அண்ணன் சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா வந்துருங்க. அண்டு வந்திருக்க மற்ற பெரியவர்கள் அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவானன் என்னோட நெருக்கடியான பல சமயத்துல என் கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அது மாதிரி தனஞ்சய அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பா இருக்கணும். அது மாதிரி நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு புகார்லாம் வந்தா நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடைகளை வந்து இவ்வளவு நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும் அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும் அதுக்கெல்லாம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையா அந்த பாடல்கள் பணங்க இருக்கா என்ற பாடலும் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்கு எல்லாம் அருமையா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப அதான் குழந்தை மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர். அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும். என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துருவோம். நம்ம ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாடுறேன். சூப்பர்ண்ணே ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முக்கியமா சொல்ல போனா தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு இந்த கதையை கேட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும் இந்த போகுமிட மிக தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க. ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அது மாதிரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு 80s பீரியட்ல நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும். அதனால அது ஒரு செட்டா போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊர்ல அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாரு சிங்கிள் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூல்ல டப்புன்னு ஒரு மாசத்துல உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் அந்த ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன் சித்துக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவரோட இசையில வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு. நல்ல படமா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். இதயத்திலிருந்து ஒரு பேச்சு பேசவே தெரியாதுன்னு பயங்கரமா பேசிட்டு போயிருக்கிறாரு. வானத்தில் எது பிறந்தாலும் கீழே இருந்து நம்ம மேலே பார்த்து கும்பிட்டு கொண்டே இருந்ததெல்லாம் அந்த காலம். இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்திலிருந்து இந்தியாவை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கல்வி.
பன்முக கலைஞர், நாடறிந்த நல்ல நடிகர், கேமரா கவிஞர் நட்டி அவர்கள் பேசுவதற்கு முன்னால் எதையும் மறந்துட்டாரு. அதை இப்ப வந்து சொல்லுவாரு விமல் சார். பேசுற பேச்சுல இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது, இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது. என்ன அதான் சொன்ன ஒரு ஒரு விஷயத்த மறந்து விட்டேன் அப்படின்னு, அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை சொல்றேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ, அதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னன்னா, பசங்கங்கிற படத்துல நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டர்ல நடிச்சேன், உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அப்ப வந்து அவர் இப்ப நடிகர் எல்லாம் நடிகர் ஆகல, அப்பதான் புதுப்பேட்டைங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகல. நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆகிறதுக்கு அப்புறம் எத்தனை நேரத்துக்கு பண்ணியிருப்பாரு. அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய திரையாளுமை நட்டி சார் இப்பொழுது பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேலே இருக்க ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது பற்றி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னா, தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைமில் எனக்கு வந்தது. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு. அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஸ் வெங்கட் சார் வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். ஸோ அந்த நட்பு, நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில விஷயங்களை நரேட் பண்ணுவார். அந்த நரேஷன் வந்து உங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைட் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசான்கள்கிட்ட தான். ஏன்னா இப்போது எனக்கு இந்த படம் பார்த்தோன்னா என்னோட கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமில் படித்தேன். எங்களுக்கெல்லாம் இன்னொரு சில 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், ஆனால் வராது, தடுமாற்றமாக இருக்கும். அப்போது சினிமா பார்க்குறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அது வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டு அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்னேன்ல அந்த விஷயத்த போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன், நான் கை காலெலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகா சார் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி, யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட நீ கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அது அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவரோட முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணுறது கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் பொல்லாதவன் பண்ணாங்க, அது முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் டைம் டு மாக்கடின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னுடைய நண்பர், அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பித்து அவர் கியூரியாசிட்டி வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமே இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க 2 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார், அது என்னால் மறக்கவே முடியாது. அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு. தேங்க்யூ ஸோ மச். படம் பற்றி வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் க்ரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று, ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோசத்தில் ஸ்கூல் விட்டு இருப்பார், அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது.
அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த ஆசிரியர், ஆசுன்னா தவறு செய்கிறவன், இரியர்னா அரியர்னா வந்து அவர் திருத்துறவன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீனில் வந்து விமல் அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. அப்போ அவர் ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் அந்த சீன், என்னால் மறக்க முடியல சார். அது அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா வெளியே வந்தால் ஒன்று சில விஷயங்கள் மைண்டில் ஓடும்ல, அப்படிப்பட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம். படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல படத்தில் கதாபாத்திரங்கள் பேச வேண்டும். கதாபாத்திரங்கள் பேசாத போது கதை பேச வேண்டும். அவர்கள் இருவரும் பேசாத போது இசை பேச வேண்டும். அதுவும் பேசவில்லை என்றால் கேமரா பேச வேண்டும். இது நான்கும் பேசவில்லை என்றால் ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நல்ல படத்தை பத்தி நாடே பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருடைய படத்தை பற்றி மட்டுமல்ல, நல்ல படைப்புகள் எங்க வந்தாலும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒருவர். எல்லாரும் நீலவனத்தை பார்த்து கவிதை எழுதிய போது வானம் ஏன் நீளமா இருக்குன்னு யோசிச்சார் ராமன். அதற்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதற்கான காரணம் கல்வி. எல்லாரும் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு ஓடுகிற பொழுது சாதாரண மக்களும் எதையாவது சாதிக்கணும் என்று ஓடக்கூடிய ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய அன்புடன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமா இருந்தது. எல்லாத்த பற்றி பேசுகிற முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான். இன்னைக்கு வரது மாதிரி கேட்டே வரந்தான், இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாமான்னு யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னான். ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சது தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ தயவுசெஞ்சு இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணா சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டிருப்பேன், அவனோட ஃபேன் நான். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும். பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமாறுது. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒழியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். நான் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 ரூபா சம்பளமா? ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, அந்த மனுஷன் ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் தான் நினச்சதை ஒரு இடத்துலையோ ஏதோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன். நான் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார், முன்னாடி போயிட்டே இருக்கார். இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கார். எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தை இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போகுது நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. வசனம் ரொம்ப பிரமாதமாக இருந்து நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மனுஷன் மாதிரி நடந்து போங்க சார். எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளியே வராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இவர் விளையாட்டாக சொன்னதுனால இவருக்கு அப்பாவும் ஒரு படம் நடிக்க போகிறேன், அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷன் தரமா நடின்னு சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். சார் உங்களுக்கு அப்பா சார், உங்கள் பேர் என்ன சார்? சந்திரகுமார் சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும். அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பியும் கூட நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஹாஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஹாஃப்னர் வந்து போகிறதே தெரியல. முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து
நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அப்புறம் ஐயோ அப்புறம் ப்ரொடியூசராக எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. படம்னு சொன்னாங்க, அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார், ரொம்ப பிரமாதமாக சார். ரொம்ப நன்றி சார். இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. திரையூடக நண்பர்களுக்கு தெரியும், சாலிகிராமத்துல ரூட் சொல்றதுன்னா ரம்பா வீட்டுக்கிட்ட யூட்டர்ன் பண்ணி காவிரி கார்னருக்கு வந்து தசரதபுரத்துல நம்ம பல்கலைக்கழகத்துல சந்திச்சிடலாம் தோழர், அப்படிதான் சொல்லுவோம். அந்த தசரதபுரத்து பாலுபேகேந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய நீட்சி, தற்கால தமிழ் சினிமாவினுடைய நடமாடும் நூலகம். இவருடைய படைப்புகள் எதை எதிர்க்குது அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். சாமி கும்புறேன் என்று சொல்வதை அல்ல, கும்புற சாமி என்று சிலரை குனிய வைப்பதை எதிர்க்கக்கூடிய படைப்புக்கு சொந்தக்காரர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம், நல்லா எழுதுறீங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருந்து நீங்க சொன்னது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தில் என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தால் எல்லார்கிட்டையும் போய் சேரும். அண்டு எனக்கு ஏற்புடைய படத்தில் என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு ஒரு கிரெடிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர படத்துக்கு நம்மளால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு வேணால் படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாம், ஓ அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார், லென்ஸும் அப்படி தான். எனக்கு படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறது இல்லை. சில நேரங்களில் படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காக இல்லைன்னா கூட கண்டெக்சுவலாக அதனுடைய ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல் இந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோட பேரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க, டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணலை, இன்னைக்கு கூட லேட்டாக தான் வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த படம் நான் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேறு பேர். சார்ன்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்டு இது வந்து ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பற்றின ஒரு படம். அண்டு 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்குறோம். 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸாக சந்திரன் பண்ணியிருக்காங்க. சந்திரன் வந்து சேது சாருக்காக சொல்கிறேன். அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை. அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதிலிருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்டு சரவணன் சார் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு. 3 பேருமே 3 காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன, இன்னைக்கு நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்லேருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணரக்கூடியதாக இருக்குது. இந்த 3 தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே, நான் அந்த நடித்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை, ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன், நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூலு, எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னுலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்டு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூடு க்ரியேட் பண்ணணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு டைரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை
மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும். காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் ஒரு இந்த இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போஸ் வெங்கட் பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது சரி இதை இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லலாமான்னு கேட்டேன். சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு. சரி மாற்றுங்கன்னேன். அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணதான், டைரக்டர், ரைட்டர் அண்ட் த டீம் பண்ணது தான். நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளோதான். ஒரு வியூவராக, ஒரு பார்வையாளனா ஒரு படம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டைரக்டருக்கு தான். அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான். அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும். அதுதான். அண்டு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அகெயின் என்னுடைய பேர் இந்த படத்தோட சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. தற்போது இசை வெளியீடு. அம்மா கீழே விழுந்துருச்சு போகிறேன். இல்லை கீழே தள்ளி விட்டுட்டீங்கண்ணா. தம்பி SSS பிக்சர்ஸ் சிராஜ் அவர்களின் தயாரிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் வழங்கும், விமல் நடிக்கும் சார் திரைப்படத்தின் இசை வெளியீடு. முதல்ல வீடியோ பதிவு பண்ணிக்கலாம், யாரும் மறைக்க வேண்டாம். நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். நல்ல படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ படவாசர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வீடியோ முடிஞ்சதா? வெயிட். இந்த இனிய தருணத்தை நிழற்படமாவும் பதிவு பண்ணிக்கிறோம். போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுத்துக்கலாம். மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கும் மண்ணை வகுப்பெடுத்து திருத்த வெகு விரைவில் வருகிறார் சார்.